அனைவருக்கும் வணக்கம். குரு வக்ர பயிற்சியால் மேசராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்பட இருக்கிறது. அதிலும் குறிப்பாக குரு பகவான் வக்ர பயிற்சி அடைவதால் இந்த 6 ராசிக்காரர்களுக்கு அடித்தது யோகம். உங்கள் ராசியான மேசராசிக்கு என்ன பலன்? அதில் உங்கள் ராசியான மேசராசி உள்ளதா? வேகம் எடுக்கும் வக்ர குரு பயிற்சி பலன்கள் எப்படி அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 9 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க குரு பகவான். பாக்கியாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு தனஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார். தற்போது அவர் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் வக்ரம் பெறுவது நிச்சயமாக சற்று சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அவர் வக்ரம் பெறுவதால் இந்த குரு வக்ர பயிற்சியில் அதீத நன்மைகளை பெறக்கூடிய இடங்களாக 3, 5, 6, 8, 10 மற்றும் 12 ஆகிய இடங்கள் பார்க்கப்படுகின்றன. அதிலும் குறிப்பாக மீன ராசி, மகர ராசி, தனுசு ராசி, துலாம் ராசி, சிம்ம ராசி மற்றும் மிதுன ராசி ஆகிய 6 ராசிக்காரர்களுக்கு குரு வக்ரம் பெறுவதால் நல்ல பலன்களை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. பொதுவாக குரு பகவான் வக்ரம் பெறுவது சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட அவரது சஞ்சரிக்கும் இடத்தை பொறுத்து பல்வேறு வகையான பலன்கள் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் வலுவாக உண்டு. இந்த வகையில் பார்க்கும்போது உங்கள் ராசியான மேசராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான நன்மையை நேர்கதியில் கொடுக்கக்கூடிய இடத்தில் வக்ரம் பெறுவதால் சற்று தடையையும் தாமதத்தையும் சந்திப்பதற்கான சூழல் உண்டு. ஆனால் மிக பெரிய அளவில் ஜென்ம குரு போன்று ஏற்பட்ட சிரமங்கள், தடைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக ஏற்படாது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்த குரு பகவான். ஏனென்றால் நவ கிரகங்களின் அரசன் என்றும் அழைக்கப்படுகிறார். வானியல் அரசன் என்று குரு அழைக்கப்படுகிறாருங்க. நவ கிரகங்களிலே மனித வாழ்வில் நேர்கதியில் செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக கொடுக்கக்கூடிய கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு ஒருவர் மட்டும்தான். அப்படிப்பட்டவர் தனது பார்வையில் சூரியன், சந்திரன், செவ்வாய் போன்ற கிரக நிலைகளை நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகிறாருங்க. அதிலும் ராசியின் அதிபதியான செவ்வாயை நட்பு கிரகமாக பார்க்கிறார். ராசியின் அதிபதியான செவ்வாயின் பார்வையிலும் ஒரு நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க. எனவே ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய வக்ரம் என்பது நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் மேசராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. எனவே மேசராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் எந்த பணியை செய்தாலும் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை. ஏனென்றால் வக்ரம் பெறக்கூடிய குரு பகவான் ஜென்ம ராசியை நோக்கி நகர்கிறாருங்க. இதனால் சில எதிர்பாராத தடைகளை அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். ஆனால் அதே வேளையில் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை வக்ரம் பெற்றாலும் கூட 6, 8, 10 ஆகிய இடங்களில் பதிகிறது. வக்ரம் பெற்ற குரு பகவான் ரூணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தை பார்ப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் இருக்கும். கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான சூழ்ச்சிகள், சிரமங்கள் போன்றவற்றை கட்டுக்குள் வைப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் வழியையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. அதைவிட அஷ்டமஸ்தானத்தை வலுவாக பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் எதிர்பார்ப்புகளுக்கு தடையை ஏற்படுத்தக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் மிக பெரிய அளவில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உருவாவதற்கான சூழலை ஏற்படுத்தி கொடுப்பார். பாக்கியஸ்தான பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் ரீதியான தடைகள் முற்றிலும் விலகுவதற்கான யோகம் உண்டு. குரு பகவானுடைய சுப பார்வை பல்வேறு வகையில நன்மையை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் அவர் வக்ரம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மற்ற ராசிக்காரர்களை விட சற்று கூடுதலாகவே மேசராசிக்காரர்களுக்கு தேவை என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. எனவே மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டம் முழுவதுமே எந்த பணியை மேற்கொண்டாலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செய்ய வேண்டிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. குரு பகவான் ராசிக்கு மனஸ்தானத்தில் வலுவிழக்கக்கூடிய இந்த வேளையில் கொடுக்கல் வாங்கலில் சிக்கல்கள் ஏற்படலாங்க. குடும்ப ரீதியாக பண பற்றாக்குறை அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு. குடும்பத்தில் பல்வேறு வகையான முரண்பாடான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே எதை செய்தாலும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். ஆனால் மிகப்பெரிய அளவில் சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பாதிப்பு நிச்சயமாக ஏற்படாது. ஏனென்றால் தனஸ்தானத்தில் தான் குரு நிலை கொண்டிருக்கிறாரே தவிர முற்றிலுமாக தனஸ்தானத்தை விட்டு விலகவில்லை. எனவே நீங்கள் எதிர்பார்க்கிறபடி கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல விஷயங்கள்ல கூடுதல் கவனத்துடன் இருந்தால் நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக பெறுவதற்கான யோகம் உண்டு.
குரு பகவான் வக்ரம் பெற்றாலும் கூட இந்த தருணத்தில் தேவையில்லாமல் அலைச்சல் மேற்கொள்வதை தவிர்ப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பம் அமையும். புதிதாக நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான யோகமும் கிடைக்கும். பல்வேறு வகையில சந்தித்து வரக்கூடிய உறவுகளிடம் ஏற்படக்கூடிய மனக்கசப்பும் சங்கடமும் நிச்சயமாக விலகுவதற்கான நல்ல சாத்தியக்கூறுகள் வலுவாக உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். உத்தியோக ரீதியாக குரு பகவான் அது சுப பார்வையை தொழில் ஸ்தானமாகிய 10ஆம் இடத்தில் பதிப்பதால் உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக உண்டு. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் குரு வக்ரம் பெறுவதால் சற்று மந்தமாக நடைபெறுவதற்கான சூழல் உண்டு. ஆனால் பொறுமையுடன் செயல்படுங்க. ஏனென்றால் குரு வக்ரம் துவங்கியதிலிருந்து 20 நாட்களுக்கு பிறகு மிக வலுவாக சனி வக்ர நிவர்த்தி பெற்று லாபஸ்தானத்தை வலுப்படுத்த போகிறார். அக்டோபர் 15ஆம் தேதியில் குரு வக்ரமானது துவங்குகிறது. அதே சமயம் நவம்பர் 4ஆம் தேதி முதல் சனி வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார். எனவே நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் உத்தியோக ரீதியாக உண்டு. தொழில்துறை ரீதியாக புதிய முதலீடுகளை நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் தவிர்க்க வேண்டுங்க. சனி வக்ர நிவர்த்தி பெற்றதற்கு பிறகு உங்களுடைய அனுபவமிக்க தொழில் ரீதியான பணிகளை தைரியத்துடன் மேற்கொள்ளலாம். அவை வளர்ச்சி நிறைந்தவையாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் குரு வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக பெரிய அளவிலான முதலீடுகளை தவிர்த்தால் பல பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகும். கலைத்துறையின் நாயகனாக சுக்கிரன் இருந்தாலும் கூட குருவின் வக்ரம் சில ஏமாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்கும். சில வாய்ப்புகள் கை நழுவி செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே சற்று கூடுதல் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. நிதி சார்ந்த விஷயங்களில் அலட்சியம் வேண்டாங்க. அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் என்பதை திட்டவட்டமாக குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார். அரசியல் சார்ந்த பணிகளில் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவிலான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை. இருந்தாலும் கூட எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய வகையில் அரசியல் துறை ரீதியாக நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் குரு பகவானுடைய வக்ரம் ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே அரசியலில் பெரிய அளவிலான சிக்கல் இல்லை. மாணவர்களின் கல்வியை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான குழப்பமும் அடைய வேண்டியதில்லை. கல்வியில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. குரு வக்ரம் பெற்றாலும் கூட கல்வியில் நல்ல வளர்ச்சியை நிறைவாக கூட பாருங்க. விவசாயத்துறையின் சார்ந்த பணிகளிலும் கடினமாக உழைக்க வேண்டிய தருணமாக அமையலாம். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்தபடி விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகளில் எந்தவிதமான பற்றாக்குறையும் ஏற்படாது. புதிதாக விளைநிலங்கள் வாங்குவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் பெண்மணிகளின் நலனில் பொறுப்பேற்ற முக்கியமான ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவர் வக்ரம் பெறுவதால் மேசராசிக்காரர் ஆண்களை விட பெண்கள் அதிக கவனமும் நிதானமும் பொறுமையும் மிக அதீதமாக கடைபிடிக்க வேண்டும். எந்த பணியை செய்தாலும் எடுத்தோம் கவர்த்தோம் என்று செயல்படாமல் சிந்தித்து செயல்பட்டால் பல சிரமங்களை நிச்சயமாக விளக்க முடியும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் விலகி நல்ல முன்னேற்றமும் சுபிட்சமும் நிறைவாக அமைவதற்கான யோகம் கிடைக்கும்.